வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சத்யா. முன்னாடி பகுதியில் சொன்ன மாதிரி நம்ம இப்போ ஆசிரியர் கார்த்திகேயன் எழுதாமல் விட்ட கதையைத்தான் பல ஆசிரியர்கள் எழுதின பல புத்தகங்களில் இருந்து எடுத்து உங்களுக்கு தொகுத்து சொல்ல போகிறேன். கந்த புராணம் சொல்கிற நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் 60,000 அசுரர்களுக்கு அசுரேந்திரன் அரசனாயிருக்க அந்த அரசனுக்கு சுரேசை அப்படின்னு ஒரு மகள் பிறக்கிறா. அவள் வளரும் பொழுது அசுரர்களுக்கெல்லாம் குருவான சுக்கராச்சாரியார் அவளுக்கு எல்லா விதமான மாய வித்தைகளையும் கற்றுக் கொடுக்குறாரு. மாயைன்னு அவளுக்கு பேரும் சுட்டுறாரு. அசுர குருவான சுக்கராச்சாரியார் மாயை கிட்ட சிவன், பிரம்மன், விஷ்ணு, இந்திரன் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அசுரர்களை ரொம்ப காலமாக துன்புறுத்திட்டு இருக்காங்க. உன் தந்தையும் அவங்க கிட்ட இருந்து தோற்று போய்விட்டான். இப்போ எல்லா தேவர்களையும் பழி வாங்கணும், எல்லா தேவர்களையும் அழிச்சு அண்டங்கள் அனைத்தையும் அசுரர்கள் தான் ஆளணும். அதுக்கான காரியங்களை நீ இப்பவே தொடங்கணும்னு சுக்கராச்சாரியார் சொல்றாரு. ஆனா எதுவா இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றுவேன்னு மாயை சொல்ல, கைலாயத்துக்கு நிகரான ஒரு அழகான வனத்துல பிரம்மனோட மகன் காசிப முனிவன் கடும் தவம் செஞ்சிட்டு இருக்கான். நீ விரைவாங்க போ, அவனை ஒரு பேரழகியா நீ உருவம் எடுத்து உன் மாய வலையில் விழ வைத்து பல லட்சம் அசுரர்களை பிறப்பளிப்பாயாக அப்படின்னு சொல்றாரு சுக்கராச்சாரியார். மாயையும் அந்த கட்டளையை ஏத்துக்கிட்டு காசிப முனிவர் தவம் செய்கிற வனத்துக்கு போறா. காசிப முனிவர் ஒரு பயங்கரமான தவத்தில் அமர்ந்திருக்கிறாரு. மாயை தன்னோட மாய சக்தியை வச்சு அந்த வனத்தையே இந்திரலோகமாக மாத்துறா. காசிப முனிவரும் கண் விழிச்சு பார்க்குறாரு. அங்கே மாயை ஒரு பேரழகியா காசிப முனிவர் முன்னாடி வந்து நிற்க, பார்த்த நொடியே மாயை அழகுல மயங்கி அவர் காதல் வயப்படுறாரு. பல வருஷம் தவம் செஞ்சு பல சக்திகள் இருக்கு என்கிட்ட, உனக்கு என்ன வேணும், நீ எதை கேட்டாலும் தருவேன்னு மதிமயங்கி காசிப முனிவர் மாயை கிட்ட கேட்குறாரு. உங்கள் காதலுக்கு நான் சம்மதம் சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. நான் எந்த மாதிரி உருவம் எடுத்தாலும் அதற்கு நிகரான சக்தி படைச்ச உருவமாக அவதாரம் எடுத்து நீங்கள் என்னோடு அடுத்தடுத்து ஒன்று சேரணும், எந்தவித கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. காசிப முனிவரும் காதல் மயக்கத்தில் நீ எது கேட்டாலும் அது நடக்கும்னு வாக்களிக்கிறாரு. மாயையும் தன்னோட மாய சக்தியை வச்சு ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை உருவாக்குறா. அந்த மாளிகையில பல அழகான அறைகளையும் மலர் மஞ்சங்களையும் உருவாக்குறா. மலர் மஞ்சம் அப்படின்னா பூக்களில் ஆன மெத்தை. காசிப முனிவரும் மன்மதனுக்கு இணையான ஒரு பேரழகான தன்னோட தோற்றத்தை மாற்றி முதல் அறையில போய் ஒன்று சேர்றாங்க. அந்த முதல் சேர்க்கையின் விளைவா அண்டங்கள் அதிர தேவர்கள் மனம் கலங்க சூரபத்மன் பிறக்கிறான். அந்த சமயத்தில் முதல் அறைக்குள்ள முனிவருக்கும் மாயைக்கும் வந்த வியர்வை துளைகள்ல இருந்து 30,000 அசுரர்கள் பிறக்கிறாங்க. அந்த அறையிலேயே குழந்தைகளை விட்டுட்டு இன்னொரு அறைக்கு காசிப முனிவரை மாயை அழைச்சிட்டு போறா. அங்க ஒரு கொடூரமான சிங்க வடிவம் எடுக்கிறா. முனிவரும் தன்னோட தவத்தின் சக்தியால ஆண் சிங்கமா வடிவம் எடுக்கிறாரு. 2வது சாமத்துல 2 பேரும் சிங்க ரூபத்துல ஒன்று சேர்றாங்க. அந்த அறைக்குள்ள 1000 முகங்கள் கொண்ட 2000 கைகள் கொண்ட அசுரன் சிங்கமுகன் பிறக்கிறான். இந்த முறை அவங்க மேலிருந்து வடிந்த வேர்வை துளிகள்ல இருந்து சிங்கமுகனோட 40,000 அசுரர்கள் பிறக்கிறாங்க. அந்த குழந்தைகளையும் அங்கேயே விட்டுட்டு காசிப முனிவரை ஒரு வசந்த மண்டபத்துக்கு மாயை அழைச்சிட்டு போறா. இந்த முறை ஒரு காட்டு யானையாய் மாயை உருவம் எடுக்க, காசிப முனிவரோ தன் தவ வலிமையால் ஒரு மதம் கொண்ட யானையாய் உருவம் எடுத்து ஒன்று சேர்றாங்க 3வது ஜாமத்துல. அப்போதான் 4 தந்தங்களோட யானை முகத்தோடு தாரகாசுரன் பிறக்கிறான். இந்த முறையும் அவங்க வேர்வை துளிகள்ல இருந்து யானை முகம் கொண்ட 40,000 அசுரர்கள் பிறக்கிறாங்க. அவங்களையும் அங்கேயே விட்டுட்டு காசிப முனிவரை அடுத்து உள்ள ரத்தின மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போறா மாயை. கொடூரமான ஒரு ஆட்டுக்கிடாய் உருவம் எடுக்கிறா. முனிவரும் அதுக்கிணையா ஆட்டுக்கிடாயா வடிவம் எடுத்து இறுதி ஜாமத்துல ஒன்று சேர்றாங்க. இப்ப அசமுகி அப்படிங்கிற அரக்கி பிறக்கிறா. இந்த முறையும் அவங்க உடல்லேருந்து வழிஞ்ச வேர்வை துளிகள்ல 30,000 அசுரர்கள் பிறக்கிறாங்க. பொழுது விடியும் சமயமும் வருது. மாயைக்கு தோற்றுவித்த அசுரர்கள் பத்தல. இன்னும் புலி, குதிரை, பன்றி அப்படின்னு அடுத்தடுத்த வடிவங்கள் எடுத்து காசிப முனிவரோட ஒன்று சேர்ந்து அதன் காரணமா மேலும் 60,000 அசுரர்கள் பிறக்கிறாங்க. எல்லாரையும் பெற்றதும் மாயையும் முனிவரும் தன்னோட ரூபத்துக்கு வராங்க. பெற்ற பிள்ளைகளை கண்ணார கண்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க. எல்லா அசுர பிள்ளைகளும் பெற்றவர்கள் கிட்ட ஆசை பெறாங்க. காசிப முனிவர் தன்னோட 3 முதல் புதல்வர்களை பார்த்து, பிள்ளைகளை, தவம் செய்வதை விட பெரிய வலிமை மிக்க விஷயம் எதுவுமே இல்லை. இந்திரன் மட்டும் இல்லை, தேவர்கள் எல்லாருக்கும் கிடைச்ச அந்த உயர் பதவி தவத்தின் மூலமா தான் கிடைச்சது. நீங்க எல்லாரும் உடனே சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்கன்னு ஆசி வழங்குறாரு. உடனே மாயை, உங்க அப்பா சொன்னது உண்மையா இருக்கலாம், ஆனா அது அவங்கள போன்ற முனிவர்களுக்கு தான் பொருந்தும், நம்ம போன்ற அசுரர்களுக்கு அல்ல.
உலகிலேயே மிகப்பெரிய 2 விஷயம், கல்வி அப்புறம் செல்வம். ஆனா கல்வியை விட செல்வம் பெரியது. அதனால் இணையற்ற அளவிலா செல்வத்தை நீங்கள் சேருங்கள். சிவபெருமானை நோக்கி தவத்தை தொடங்குங்கள். அந்த யாகத்தில் ரத்தம், ஊன்னு எல்லாத்தையும் போடுங்கள். அந்த கடும் தவத்தினால் ஈசன் கிட்ட அளவற்ற சக்தி, அழியா வரம், அளவற்ற செல்வம், அண்டங்கள் அனைத்தையும் ஆளும் சக்தின்னு எல்லாத்தையும் வரமா வாங்கிக்கோங்க. இந்த பூமியின் வடக்கரையில் ஆலந்தீவுன்னு ஒரு தீவு உண்டு. அந்த தீவு தான் நீங்க ஈசனை வேண்டி நடத்த போற வேள்விக்கான சரியான இடம். நீங்க நடத்த போற வேள்விக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நான் என் மாய சக்தியால் ஏற்படுத்தி தருகிறேன். இப்ப நீங்க புறப்படலான்னு உடனே கிளம்ப சொல்றாங்க மாயை. நடக்கிறது எல்லாத்தையும் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்க காசிப முனிவரை மாயை பார்த்து, முனிவரே, நான் உங்களோட ஒன்று சேர்ந்தது காதலுக்காகவோ இல்லை உங்க கூட காலம் பூரா வாழ்வதற்காகவோ இல்லை. நான் உங்களோட ஒன்று சேர்ந்தது அதிசக்தி வாய்ந்த அசுரர்களை பெற்றெடுக்கத்தான். நான் வெறும் மாயை அப்படிங்கிறத உணர்ந்து உங்க மனக்காயத்தை ஆற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மாயமா மறைஞ்சிடுறாங்க. அவங்களோட சேர்ந்து எல்லா மாயங்களும் அரண்மனைகளும் மறைஞ்சு போகுது. காசிப முனிவரும் மனமுடைஞ்சு போறாரு. அதுவும் இந்த விசித்திரமான சேர்க்கையால் அவரோட வாழ்நாள் முழுதும் செய்து வந்த தவத்தோட எல்லா சக்தியும் போயிருது. உடனே பிரம்மதேவன் அங்க தோன்றி, என்ன காசிபா, இதெல்லாம் என்ன காரியம்? நீ என் மகன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்குது. உன்னோட அனைத்து சக்தியும் இந்த காமத்தின் சூழ்ச்சியால் போய்விட்டது. இனியாவது அதிலிருந்து விடுபட்டு சிவபெருமான் கிட்ட திரும்ப தவத்தை தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா உன் சக்திகளை மீட்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மறைஞ்சிடுறாரு. காசிப முனிவர் இந்த பக்கம் தவத்தை தொடங்க, அந்த பக்கம் சூரபத்மன், சிங்கபுகன், தாரகாசுரன் தலைமையில் மொத்த அசுர படையும் ஆலந்தீவை நோக்கி புறப்படுறாங்க. அந்த அண்டங்கள் அதிரும் அசுர சேனையின் கால்பட்டு கிளம்பிய புழுதி கடல் முழுசும் சூழுது. அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான அசுர கூட்டத்தை பார்த்து குலகுரு சுக்ராச்சாரியாருக்கு அளவு கடந்த ஆனந்தம். சூரபத்மன் குலகுரு கிட்ட ஆசி வேண்ட, சூரபத்மா, நீ நடத்த போற இந்த வேள்விய தேவர்கள் தடுக்க எத்தனையோ முயற்சி செய்வாங்க. அதுல இருந்து உங்களை காத்துக்கொள்ள சில மந்திரங்களை சொல்லி தரேன்னு சில மந்திரங்களை சொல்லி கொடுத்து ஆசி வழங்கி அனுப்புறாரு சுக்ராச்சாரியார். ஆலந்தீவுக்கு எல்லாரும் வந்து சேர்றாங்க. அந்த தீவின் மத்தியில 1000 யோஜனை பரப்பளவுல ஒரு இடத்தை தேர்வு செய்யறாங்க யாகத்துக்கு. ஒரு யோஜனை அப்படின்னா 13 கிலோமீட்டர், 1000 யோஜனை அப்படின்னா 13,000 கிலோமீட்டர். பல்லாயிரக்கணக்கான பெரிய பெரிய மலைகளை பெயர்த்து எடுத்து வந்து அந்த இடத்தை சுத்தி பாதுகாப்பா மதில் சுவரை கட்டுறாங்க. அதுல 4 திசையிலிருந்து அசுரர்கள் உள்ள நுழைய 4 திசையிலையும் வாயில்கள் அமைக்கிறாங்க. அந்த 4 வாயிலையும் கொடூரமான பேய்கள், பிசாசுகள், அசுரர்கள், அரக்கர்கள்னு எல்லாரையும் காவலுக்கு போடுறாங்க. அதுக்கப்புறம் 1000 யோஜனை நிலத்துக்குள்ள யாருமே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய வேள்வி குண்டம் ஏற்படுத்துறான் சூரபத்மன். அதை சுத்தி 108 சின்ன ஓமகுண்டங்களையும் அமைக்கிறான். அதையும் சுற்றி இன்னும் 1008 ஓமகுண்டங்களை அமைக்கிறான். வேள்வி நடத்துறதுக்கு தேவையான எண்ணெய், நெய், பால், வெண்கடுகு, மிளகு, மஞ்சள் தடவன அச்சதை அரிசி, வாசனை மலர்கள், நவதானியம்னு எல்லாத்தையும் மாயை தன் சக்தியால அங்க வரவழைக்கிறார். மத்தியில் உள்ள அந்த பிரம்மாண்டமான ஓமகுண்டத்தின் நடுவுல வானலாவே நிற்கும் வஜ்ரமான தூணை, அதாவது அவ்வளவு வலிமையான தூணை சூரபத்மன் தன் சக்தியால நட்டான். அதுக்கப்புறம் 4 வாசல்களையும் ஆட்டுக்கிடாய பலி கொடுக்கறாங்க. வேள்வியும் தொடங்குது. சூரபத்மன் மத்தியில் இருக்க ஒரு பெரிய ஓமகுண்டத்திலையும் அடுத்தடுத்து ஓமகுண்டங்கள்ல சிங்கமுகன், தாரகாசுரன் அப்படிங்கிற எல்லா அரக்கர்களும் உட்கார்ந்து வேள்வி செய்ய தொடங்குறாங்க. மோசமான நச்சு மரங்களை, அதாவது விஷமரங்களை வெட்டி வேள்வி தீயிலையும் போடுறாங்க. அந்த விஷப்புகை வானலுகத்துல இருக்கிற தேவர்கள் கிட்ட வரைக்கும் பரவி அவங்கள மிரள வைக்குது. ஏற்கனவே கொண்டு வந்த பொருட்கள் மட்டும் இல்லாம இன்னும் எத்தனையோ மரங்களை வெட்டி வேள்வி தீயில போட்டு 10,000 ஆண்டுகள் யாகம் நடத்தியும் சிவபெருமான் காட்சி கொடுக்கவே இல்லை. அதனால மனமுடைஞ்சு போன சூரபத்மன் ஆகாயத்தை நோக்கி பறந்து அங்கிருந்து தன்னோட தசைகளை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி அக்னி குண்டத்துல போடுறான். தசைகளை அறுக்க அறுக்க வந்த ரத்தத்தையும் அக்னி குண்டத்துல விடுறான். அசுரர்களுக்கு ஒரு சக்தி இயற்கையாகவே இருக்கு. எத்தனை முறை வெட்டினாலும் அவங்க தசை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் சூரபத்மன் 1000 ஆண்டுகளுக்கு வெட்டி வெட்டி தன் தசைகளையும் ரத்தத்தையும் அக்னி குண்டத்துல போட்டுக்கிட்டே இருக்காரு. அதை பார்க்குற மற்ற அசுரர்களுக்கும் மனம் கலங்கி போறாங்க. இருந்தாலும் ஈசன் காட்சி கொடுக்கவே இல்லை. அதனால சூரபத்மன் அந்த வேள்வி தீயிலே தானே விழுந்து உயிரையும் விடுறான். உடனே மனசுடைஞ்சு போன சிங்கமுகன் தன்னோட 1000 தலைகளையும் வெட்டி வேள்வி தீயில போடுறான். வெட்ட வெட்ட அவன் தலையும் திரும்ப வளருது. சளைக்காம அந்த தலைகளை மீண்டும் மீண்டும் அரிஞ்சு வேள்வி தீயில போட்டுக்கிட்டே இருக்கான். தாரகாசுரனுக்கு ஒரே ஒரு தலைதான், ஆனாலும் அதை வெட்டி வெட்டி போட போட முளைக்குது.
அதை பார்க்குற மற்ற அரக்கர்களும் அதையே செய்கிறாங்க. ஆனால் மற்ற அரக்கர்கள் ஒரு படி மேலே போய் அவங்களே அவங்க உயிரை விட ஆரம்பிச்சிடுறாங்க. சிங்கமுகனும் தாரகனும் இனியும் உயிருடன் இருப்பதில் எந்த பயனும் இல்லைன்னு நினச்சி ஓமகுண்டத்தில் குதிக்கும் போகும்போது ஈசன் ஒரு அந்தணன் வேடம் தரிச்சு அந்த இடத்துக்கு வராரு. வந்து ஏன் இந்த சோகமான முடிவு அப்படின்னு அவங்க 2 பேரையும் தடுத்து கேட்க, பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் அவங்க சொல்லி முடிக்க, அந்தனர் வேஷத்தில் இருந்த சிவபெருமான் இப்போவே சூரபத்மனை உயிரோட கொண்டு வரலான்னு சொல்லிட்டு கங்கையை அழைக்கிறாரு. அழைச்சதுமே கங்கை சொர்க்கத்துல இருந்து இங்க வந்து அக்னிகுண்டத்துல பாஞ்சு சூரபத்மனுக்கு உயிர் கொடுக்கறாங்க. அசுர கூட்டமும் சத்தம் போட்டு அவங்க கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. உடனே அந்தனரா இருந்த சிவபெருமான் தன்னோட உண்மையான ரூபத்துக்கு வராரு. தன்னோட மனைவி உமையாலோட காட்சி கொடுக்கிறாரு. பார்வதி தேவி 108 அவதாரம் எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அவதாரத்துல ஒரு பெயர் தான் உமையால். ஈசனோ சூரபத்மன் அப்புறம் மற்ற சகோதரர்கள் கிட்ட என்ன வரம் வேணும்னு கேட்க, சூரனோ தன்னோட வரங்களை கேட்க தொடங்குறாரு. அண்டங்கள் அனைத்தையும் நானே ஆட்சி செய்ய வேண்டும். ஒரு அண்டத்திலிருந்து இன்னொரு அண்டத்துக்கு கண்ணிமைக்கும் நொடியில பயணம் பண்ண ஒரு ஊர்தி வேணும், அதாவது வாகனம் வேணும்னு கேட்கிறாரு. எப்போதும் அழியாத உடல் வேணும். பெண்ணின் கர்ப்பத்திலேயோ இல்லை பெண்ணின் உதவியாலேயோ பிறந்த எவராலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது. திருமால் மற்றும் இல்லாம எல்லா தேவர்களும் ஒன்று சேர்ந்து எதிர்த்தாலும் அவங்கள வெல்ற சக்தி வேணும் அப்படின்னு எல்லா வரத்தையும் கேட்க சிவபெருமான் தன்னோட வரங்களை கொடுக்க தொடங்குறார். சூரபத்மா, இன்று முதல் நீ 1008 அண்டங்களுக்கு 108 யுகங்கள் ஆட்சி செய்வார். ஒரு யுகம் அப்படின்னா 12,000 வருஷம்னு பொருள். 12,90,000 ஆண்டுகள் ஆட்சி செய்வாய்னு வரம் கொடுக்கிறாரு. கண்ணிமைக்கும் நொடிகளில் நீ பல அண்டங்களுக்கு போய் வரக்கூடிய இந்திரயாழன் அப்படிங்கிற தேரை நான் உனக்கு அளிக்கிறேன். திருமாலின் சக்கரத்தையே வெல்லக்கூடிய இந்த ஆணை சக்கரத்தையும் சிங்க ஊர்தையும் அளிக்கிறேன். இன்றிலிருந்து தேவர்களுக்கெல்லாம் முதல்வன் நீயே ஆவாய். என்றாலும் எவராலும் எக்காலத்திலும் அழிக்க முடியாத வஜ்ர உடலை உனக்கு நான் அளிக்கிறேன். 10,000 கோடி வலிமையான யானை, தேர், குதிரைகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள் அப்படின்னு சூரபத்மனுக்கு ஆசி வழங்கினதும் சூரபத்மனோட தம்பியர்கள் அங்க வந்து வரம் வாங்கிக்கிறாங்க. திருமால் உட்பட எல்லா தேவர்களையும் வெல்வீர்களாக அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு சிவபெருமான். தேவர்களையே வெல்லக்கூடிய உங்களை குற்றமற்ற நம் சக்தி மட்டுமே வெல்ல முடியும், வேற யாராலையும் முடியாதுன்னு சொல்றாரு சிவபெருமான். அவர் அங்கே இருந்து மறைஞ்சதும் எல்லா அசுரர்களும் கொண்டாட்டத்தோட கிளம்பி தன்னோட தந்தை காசிப முனிவர்கிட்ட ஆசி பெற வராங்க. அவர் குலகுரு சுக்கராச்சாரியாரை சந்திச்சு அவங்க கிட்ட ஆசி பெற சொல்லவும் சுக்கராச்சாரியாரை நோக்கி கிளம்புறாங்க. ஆரவாரமா வந்த அந்த பிரம்மாண்ட படைக்களத்தை பார்த்த சுக்கராச்சாரியாருக்கு மனம் மிகவும் மகிழ்ந்தது. சூரனே, தேவாதி தேவனான இந்திரன் அளவற்ற அசுர படைகளை அழிச்சிருக்கான். அவனை முதல்ல சிறைப்படுத்து. மேலும் மற்ற தேவர்கள், முனிவர்கள் எல்லாரையும் சிறைப்படுத்து. 1008 அண்டங்களுக்கு இப்போவே சென்று உன் அரசாட்சியை தொடங்கு அப்படின்னு ஆசி கூறுறாரு. தாய் மாயையும் அங்க தோன்றி, உங்களுக்கு எந்த விதமான மாய போரையும் நடத்துறதுக்கு என் உதவி தேவைப்பட்டால் என்னை மனசார நினைச்சாலே போதும், அங்க நான் தோன்றுவேன்னு வாக்களிக்கிறாங்க. அந்த நொடியில இருந்து சூரபத்மன் 1008 அண்டங்களுக்கு அதிபதி ஆகிறான். நம்ம இப்ப இருக்கிற ஒரு மில்கிவே கேலக்சி மாதிரி பல கேலக்சி சேர்ந்தாதான் ஒரு பிரபஞ்சம், அதாவது ஒரு யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி பல யூனிவர்ஸ் சேர்ந்தாதான் ஒரு பல்லண்டம், அதாவது ஒரு மல்டிவர்ஸ். ஒட்டுமொத்த மல்டிவர்ஸுக்கே சிவபெருமான் அருளால ஆட்சி செஞ்ச சூரபத்மனோட வீரம் வெறும் ஒரு உலகத்தை ஆட்சி செஞ்ச ராவணனை விட குறைவாதான் பேசப்பட்டிருக்கு. ஏன், இந்த ஆடியோவை கேட்காத வரையில முருகன் அழிச்ச சூரபத்மன் சாதாரண அரக்கன் இல்லைன்னு உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது இல்லையா? இந்த ஒரு அறிமுகத்தை தான் ஆசிரியர் கார்த்திகேயன் எழுதின புத்தகத்துல இல்லைன்னு சொல்லி நான் உங்களுக்கு பல புத்தகங்கள்ல இருந்து தொகுத்து சொல்லியிருக்கேன். இனி கந்த புராண அத்தியாயங்கள்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் தான் உங்க சத்யா.